மிச்சமாவின சோறு இருந்தால் போதும், ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். 1 கப் சோறு எடுத்துக்கோங்க. அதில் குட்டியாக வெட்டின ஒரு வெங்காயம், 2 பச்சை கொச்சிக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கேரட் இப்படி சின்னதாக சீவி எடுத்திருக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா சோறுலையும் உப்பு இருக்கும். எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சு எடுத்த பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி கொஞ்சமாக ஒரு போல் மாதிரி எடுத்து அதை வடை ஷேப்பில் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒவ்வொன்றா நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கிறீலும். ஒரு சைடு இப்படி நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு நீங்கள் மற்ற சைட் மாற்றி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மிச்சமாவின சோறில் ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.